ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு சிஇஓவா இருப்பாரு. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த இடத்துல வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. ஏன்னா, இவர் எங்க போறதுக்கும் 1க்கு 4 தடவ யோசிச்சுட்டே இருப்பாரு. ஏன் அப்படின்னா, இவர் பெரிய பணக்காரரா இருக்கறனால நெறைய பொண்ணுங்க வந்துட்டு அவர ட்ரிங்க் பண்ண வச்சு, அவர ஏமாத்துற மாரிலாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ, எதுக்கும் ஏமாந்துறக்கூடாது அப்படின்ற ஒரு இதில இப்ப கவனமா இருக்கணுன்ற மாரி தான் ஹீரோ இங்க வந்திருப்பாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு ஹாஃப் மைண்டா இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்க ஆள் வளர்ந்துட்டாங்க. அவங்க இப்ப வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு 7 வயசுக்கு உண்டான அளவுக்கு தான் மூளை வளர்ச்சி இருக்கும். ஸோ, அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க. அவங்களுக்கு வந்து யாரோ ட்ரிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு, நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படி இப்படின்னு அங்கிட்டும் இங்கிட்டும் மோதிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லிச்சி கேண்டீனா ரொம்பவே பிடிக்கும். அப்ப அந்த பக்கம் அப்படியே அவங்க ரொம்ப ஒரு மாரி ஹாட்டா இருக்கு அப்படி இப்படின்னுட்டே இருப்பாங்க. ஹீரோவ பார்த்தோனே, "இதான் லிச்சி கேண்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ என்ன நெனைப்பாரு, "யார் உன்ன அனுப்புனது? உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அது லிச்சி கேண்டின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் அழகாவும் இருப்பாங்களா, அவங்கள பார்த்தோனே புடிச்சிரும். உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்க அந்த அந்த நைட் வந்து ஹீரோ கூடயே வந்து ஹீரோயின் வந்து ஸ்டே பண்ணிடுவாரு. ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து அவங்க மேல கைய போட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். ஹீரோட கைய புடிச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா புடிச்சு நறுக்குன்னு கடிச்சு விட்டுருவாங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடும். பாருன்னா, "எதுக்காக என் கைய புடிச்சு கடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அம்மா அப்பவே சொல்லியிருக்காங்க, இந்த மாரி ஆளுங்க கூடலாம் சேரக்கூடாது. அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுக்காக என் மேல கைய போட்ட?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் அந்த குழந்தைத்தனமா அவங்க பேசுவாங்க. ஹீரோக்கு இவங்க பேசுறதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். "சரி, சரி நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். சாரி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அவர் வந்து ஹீரோயினுக்காக ஒரு இந்த கார்டு குடுப்பாரு, பணம் குடுப்பாரு. ஏன்னா ஹீரோயின அவருக்கு புடிச்சு போயிடுச்சு. உடனே அவங்க குழந்தைத்தனமா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அவருக்கு பிடிச்சிருச்சு. ஹீரோயின் வந்து இந்த கார்டு எதுக்குன்னு கேட்கும்போது, "உனக்கு நெறைய நீ லிச்சி கேண்டி வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து உனக்கு புடிச்ச சாப்பாடுலாம் வாங்கிக்கலாம். உனக்கு நெறைய ட்ரெஸ் வாங்கிக்கலாம்." அப்படின்னோனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமான்னு ஹீரோ சொல்வாரு. அதோட இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. எங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா தான், அதாவது என்ன சொல்றது, அந்த டோர்லாம், அதாவது ஃப்ளோர் கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒர்க் தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மேனேஜர் கால் பண்ணி, "உனக்கு வேலை குடுத்ததே தப்பு. ஒரு நாள் கூட நீ உருப்படியா வேலை பார்க்கறதில்ல. வேலைய விட்டுட்டு நீ எங்க போன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுரும். ஹீரோனா, "இல்ல, இல்ல நான் உடனே வந்துடுறேன், உடனே வந்துடுறேன்" வேக வேகமா கிளம்பி குளிக்க ஓடிருவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்பதான் அவர் பார்ப்பாரு, ஹீரோயின் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுவும் ஹீரோயின ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே வந்துட்டு ஹீரோயின் கிளம்புனவங்க வேக வேகமா வெளிய ஓடி போயிடுவாங்க. அப்ப அவர் என்ன நினைப்பாரு, நம்ம அவளுக்கு பணம் குடுக்கலாம்னு நினைச்சோம். அத கூட வாங்காம போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அதோட இவர் ஆஃபீஸ் கிளம்பி வருவாரு. இவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போலான்னு சொல்லிட்டு வருவாரு. அங்க பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து தர துடைக்கிற வேலை தானே பார்க்குறாங்க. போட்டு கண்டபடி திட்டுவாரு. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு ஒரு வேலைய உருப்படியா பண்ண மாட்ற" அப்படி, "நான் வேலைய இனிமே நல்லா பார்க்குறேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப செய்வோம்ல, வர டைம் நல்ல வேலைய பாருங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் திரும்ப தரைய துடைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் பார்த்தோம்னா ஹீரோ அங்க தான் வந்துட்டு இருப்பாரு. ஹீரோ பார்த்த உடனே, "இது பேட் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஹீரோயின் புரிஞ்சு வச்சுப்பாங்க. அதோட பேட் அங்கிள் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்ப்பாங்க. பெருசா எதுவும் யோசிக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ வந்தவரு, "என்னது இது? எல்லாம் இப்படி பண்றீங்க? என்ன பிரச்சனை?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சும்மா நார்மலா எல்லாம் பேசிப்பாங்க. அதோட, "என் பையன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோவுக்கு ஒரு வளர்ப்பு பையன் ஒருத்தர் இருப்பாரு. ஆனா அத இப்ப யார்ட்டயுமே அவர் சொல்லிக்க மாட்டாரு. "என் பையன் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் வந்துட்டு வரவே இல்ல. அவர் பிஸியா இருக்காரு. அவருக்கு உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொல்லவும், பேசிட்டே இருக்கும்போதே அவரோட பையன் வந்து இப்ப வந்துருவாரு. உடனே ஹீரோ கேட்பாரு, "என்னப்பா ஆச்சு? ஏன் நீ வந்து ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல? ரெஸ்டாரண்ட்டே சரியா பார்க்கறதில்லன்னு" சொல்லும்போது, "இல்ல டாடி எனக்கு வந்து உடம்பு முடியல. ரொம்ப காயமா இருக்கு. ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு" சொல்வாரு. "ஃபீவரு?" அப்படின்னு சொல்லிட்டு முகத்த இங்குட்டும் அங்குட்டும் ஹீரோ திருப்பி பார்க்கும்போது ஒரு லிப்ஸ்டிக் மார்க்கா இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபீவருக்கான அடையாளமா? போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பி போயிடுவாரு. ஹீரோயினும் பார்ப்பாங்க. அதோட திரும்பவும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப இவர் வந்தவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேல கண்ணு போயிடும். ஹீரோயின கவனிச்சிருக்கவே மாட்டாரு. இப்ப அவரு வேலையா அவர் வந்து உள்ள போயிடுவாரு. இப்ப ஹீரோயின பார்த்தோனே இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண போயிடுவாரு. அவங்கள கைய பிடிச்சு இழுக்கிறதும் அப்படி இப்படி. ஆனா அவங்க குழந்தை மாரி வேற இருக்காங்களா, ஈஸியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாரி நெனைப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து அவர புடிச்சு கடிச்சு விடுறதும், அவர எட்டி உதைக்கிறதும் பண்ணுவாங்க. உடனே ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணுவாரு, "ஏன்பா இப்படிலாம் பண்ற? இங்க எம்ப்ளாயியா இருக்கவங்கள்ட்ட அப்படிலாம் நடந்துக்கூடாது. போங்க தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பவும் அங்கருந்து போயிடுவாரு. போனவர் சும்மா இல்லாம என்ன பண்ணுவாரு, ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாரி எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து உங்க பையன் வந்து இப்படி நடந்துக்கிறாருன்றத சொல்லிடுவாரு. உடனே ஹீரோ கூப்பிட்டு பையன் கிட்ட விசாரிப்பாரு. "என்ன பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஒண்ணும் பண்ணல. சும்மா தான்" அப்படி இப்படின்னுவாரு. "அதெல்லாம் இனிமே நீ பண்ணக்கூடாது. உருப்படியா வேலைய மட்டும் பாருன்னு" சொல்லவும், அப்ப அவரு பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம்னா, ஹீரோக்கும் கேண்டீஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கேண்டிய வச்சு அவரு பிரிச்சு பிரிச்சு வாயில போட்டுட்டே திட்டிட்டு இருப்பாரு. அப்ப இதுல வந்துட்டு கேண்டினா வந்து அவங்க என்ன அர்த்தத்த மீன் பண்றாங்கன்னா வந்து, ஆ எப்படி சொல்றது? அது ரொமான்டிக்கான அர்த்தத்த தான் மீன் பண்றாங்க. அப்பாவுக்கும் கேண்டி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அதோட ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வேல பார்த்துட்டு இருப்பாங்களா, இப்ப இங்க வந்துட்டு இவரு என்ன பண்ணுவாரு, "நீ அன்னைக்கு தப்பிச்சுட்ட, இன்னைக்கு தப்பிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றதுக்காக உள்ள வருவாரு. வந்து ரூம் கதவ சாத்திருவாரு. ஹீரோயினுக்கு ஒரு
மாதிரி இருக்கும். கதவு சாத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நீ வேலை பார்த்துட்டு இருக்கல்ல, நீ எல்லாத்தையும் கரெக்ட்டா தான் பார்க்குற. நான் செக் பண்றதுக்காக வந்திருக்கேன்ற" மாரி சொல்வாரு. ஹீரோனா, "நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க எல்லாத்தையும்" ஹீரோயின் நல்லா பக்காவா கிளீன் பண்ணி வைக்கிறாங்க. "ஓ! அப்படியான்னு" சொல்லிட்டு அவர் தொடச்சு தொடச்சு பார்த்தவரு, ஹீரோயின் அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்கும்போது அவங்கள போய் ஹக் பண்ணுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். தள்ளி தள்ளி விடுவாங்க. அதோட என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, அப்படியே ஹீரோயின கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாரு. டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, தரைய தொடச்சிட்டு இருக்காங்களா, அந்த துணி எடுத்து அவர் வாய்க்குள்ள திணிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வாமிட் வர மாரி ஆயிடுச்சு. இவன் வேற கிஸ் பண்ண வரானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த துணிய அவர் வாய்க்குள்ள திணிச்சுட்டு, அவங்க கதவ தொறந்துட்டு வெளிய ஓடிருவாங்க. இப்ப இவருக்கு எப்படின்னா கோவம் வரும். "அடி பாவி! போய் போயும் தொண தொறக்கிற துணிய எடுத்தா வாயில வச்ச, உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோயின் எங்க போயிருப்பாங்கன்னா வந்துட்டு, ஹாஸ்பிட்டலுக்காக என்னான்னு செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துர்றாங்க. இதே நேரத்துல இவருக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, அப்பாவும் தாத்தாவும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பையன் கேட்பாரு, ஹீரோட பையன். அப்ப அங்க வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் என்ன சொல்வாரு, தாத்தாக்கு வந்து உடம்பு முடியல. அதனால அவர வந்து ஃபுல் செக்கப் பண்றதுக்காக இன்னைக்கு ஹீரோ வந்து லீவ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. தாத்தாவ கூட்டிட்டுன்னு சொல்லவும் தான் இவர் அட்வான்டேஜ் எடுத்திருப்பாரு ஹீரோயின் கிட்ட. பார்த்தோம்னா அதே ஹாஸ்பிட்டல்ல தாத்தாவ கூட்டிட்டு ஒரு நாள் பூரா சுத்திட்டு இருக்காரு. ஃபுல் செக்கப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த தாத்தா வந்து ஹீரோவ போட்டு திட்டுவாரு. "ஏன்டா என்ன இப்படி ஒரு நாள் பூரா என் கூட சுத்திட்டு இருக்கியே, இது கூட ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ண கேட்கிறியா? உன் வயசா இருக்கும்போது நான்லாம் 10 புள்ள பெத்துட்டேன். நீ இன்னும் ஒரு முட்டை கூட போடல" அப்படின்ற மாரி ஹீரோவ ரொம்ப இதா பேசுவாரு. தாத்தா அவருக்கு அப்பா தானே, அப்பா பேசாம இருப்பான்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே வருவாரு. அதோட கூட வேலை பார்க்குறவங்கலாம் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்துட்டு அந்த பக்கமா போவாங்களா, அதாவது செக் பண்ணியிருக்கும்போது அங்க அவங்க அதுக்கு முன்னாடி இந்த டாக்டர்ட்ட செக் பண்ணும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க இந்த மாரி டெஸ்ட் எடுக்கணும். நீங்க பிரெக்னன்ட்டா இருக்க வாய்ப்பா இருக்கு." "பிரெக்னன்ட்டா? நானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹீரோயின் இப்படி கிராஸ் ஆகும்போது ஹீரோ பார்த்துருவாரு. "இவளா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்பாவ பார்த்துக்கங்க. அவர் எதுவும் பேசினா கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, "இப்ப வந்துருன்னு" சொல்லிட்டு ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ ஓடுவாரு. ஒரு ரூம்க்குள்ள ஹீரோயின் போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள புடிச்சிட்டு நிப்பாட்டும்போது அவங்க கையில உள்ள பேப்பர் கீழ விழுந்துரும். அத எடுத்து பார்க்கும்போது, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுவாரு. அதுங்க பார்த்தா அது வேற ஒரு பொண்ணா இருக்கும். அதோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து அத கூட்டிட்டு போயிடுவாரு. அதோட வந்துட்டு அதாவது அந்த பொண்ணோட பாய் ஃபிரெண்ட் வந்து ஹீரோவ திட்டிட்டு அவங்க கூட்டிட்டு போயிடுவாரு. ஏன் எனக்கு யார பார்த்தாலும் அவள மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போதே, ரூம் கதவ தொறந்துட்டு ஹீரோயின் வெளிய வருவாங்க. "பேட் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து கூப்பிடுவாங்க. "லிச்சி கேண்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூப்பிடுவாரு. அதோட அவங்க வந்து, "நான் உன்ட்ட பேச மாட்டேன். உன்கிட்டலாம் பேசவே கூடாதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிருவாங்க. ஆனா ரிப்போர்ட்ட வாங்க மாட்டாங்க. அந்த டாக்டர் அந்த ரிப்போர்ட்ட ஹீரோ கிட்ட குடுப்பாரு. "அவ பிரெக்னன்ட்டா இருக்காளா? அவ ஃபர்ஸ்ட் டைம் என் கூட தான் இருந்தா. அப்படின்னா நான் தான் அது. என்னோட குழந்தை அது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். நேரா தாத்தா கிட்ட, அதாவது ஹீரோவோட அப்பா கிட்ட ஓடி வருவாரு. வந்தவரு, "எனக்கு வந்து ஒண்ணும் இல்ல சொன்னீங்களா பாத்தீங்களா? அப்பாவாயிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து அவர் தாத்தாக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். "அப்படியா? இப்பவே என் பேத்திய பார்த்தாகணும். அவள நான் வந்து இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அவர் உடனே வந்து எங்கனாலும் கண்டுபிடிச்சுருவாங்க. எனக்கு 5 நிமிஷத்துல அவ வேணும்னு சொல்வாரு. உடனே இப்ப ஹீரோ 5 நிமிஷத்துல எப்படி கிடைக்கும்னு கேட்டா, 50 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. ஆனா அவ எனக்கு வந்தாகணும். இந்த வீட்டோட வாரிசு அவ சுமக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏகப்பட்ட குஷி ஆயிடும். அதோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கனாலும் அவள தேடி கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களே அனுப்பி அவரும் ஹீரோயின தேடுறதுக்காக போயிடுவாரு. தேடிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. வர வழியில வந்து அவங்க வயித்த தடவிக்கிட்டே நடந்து வருவாங்க. அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ரோட்ல இருக்க லேடீஸ்லாம் வந்து ஹீரோயின தப்பு தப்பா பேசுவாங்க. "இவ ரொம்ப மோசமானவ, இவ அப்படி இப்படின்னு" சொல்லிட்டு ஹீரோயின பேசிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க காய்கறிலாம் தூக்கி தூக்கி ஹீரோயின் மேல அடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின தேடிட்டு இருக்காரா, ஹீரோயின கண்டுபிடிச்சிருவாரு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த லேடீஸ் எல்லாம் திட்டி விட்டுட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட பேசுவாரு. இவங்கள பார்த்தோன்னே 2 பேரும் பேசுவாங்க. "நீ என் கூட வந்துரு, நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு தாத்தா கூட தான் ஹீரோ வந்திருப்பாரு. 2 பேரும் பேசுவாங்க. அப்ப அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாட்ட கால் வரும். அவங்க வந்து என்ன சொல்வாங்க, "இந்த மாரி என்ன ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, நான் போட்டுமான்னு" கேட்கவும், அவங்கலாம் கெட்டவங்க. அவங்க கூட போக்கூடாது. வீட்டுக்கு உடனே வான்னு அவங்க அம்மா சத்தம் போடுவாங்க. உடனே ஹீரோயின் பயந்துட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடிருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "1 நிமிஷம் இரு. என்னோட நம்பர நீ சேவ் பண்ணிக்கோ. உனக்கு ஏதாவது டேஞ்சர்னா எனக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. அவங்க அனுப்பி விட்ட உடனே அவங்களும் போயிடுறாங்க. தாத்தா கோவப்படுவாரு. "என்ன விளையாட பார்த்த? அப்ப நம்ம குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, நம்ம வீட்டோட வாரிசு. அவள இப்படி விட்டுருக்க கூடாதுன்ன உடனே ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. இதே இடத்துல ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அம்மாவும் தம்பியும் இருப்பாங்க ஹீரோயினுக்கு. அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி வாமிட் வர மாதிரி இருக்கும். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. தம்பியும் கேட்பாரு. "இல்ல நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ல, அதனால எனக்கு வாமிட் வருது" அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. "இது பிரெக்னன்ட்டா இருக்கியான்னு" சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒரு மாரி அதிர்ச்சியா போயிடும். "அய்யய்யோ! என்ன பண்ணாலும் தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பி அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஏற்கனவே இந்த ஊரு நம்மள தப்பா பேசுது, அப்படி பேசுது, இப்படி பேசுது, இப்ப என்னென்னலாம் பேசும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்க ஒரு மாரி குழந்தை தானே இருக்காங்க. அவர் தம்பியும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. "இது இப்படியே விடக்கூடாது. சீக்கிரமா இவருக்கு காதும் வச்ச மாரி கல்யாணம் பண்ணணும். ரொம்ப நாளா இவன் மேல ஒருத்தன் கண்ணா இருக்கான். அவன் வந்து காசு குடுக்குறேன்னு சொல்றான். பேசாம அந்த காச வாங்கிட்டு இவன கல்யாணம் பண்ணி வச்சிடணும். கிராமத்து முறைப்படி" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நான் அம்மா உனக்காக நல்லதுக்காக ஒரு மாப்பிள்ளைய கூட்டு வந்திருக்கேன். அவன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு" சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடிக்கும். உடனே வந்துருவாரு. வந்தவரு, "உன்கிட்ட நான் நல்லா நடந்துப்பேன். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உன்ன பார்த்துக்கிறேன்னு" அவரும் பேசுவாரு. சரி, சரி, ஓகே அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. அதோட இங்க நடக்கிற விஷயம்லாம் ஹீரோக்கு தெரியாதுல்ல. அவரு ஒரு பக்கம் ஹீரோயின தேடிட்டே இருப்பாரு. இப்ப மறுநாள் ஆயிடும். இவங்க கிராமத்து முறைப்படி கல்யாணம் பண்ண ஹீரோயின் கிராமத்துல தான் இருக்கா அப்படின்ற விஷயம் ஹீரோக்கும் தெரிஞ்சிரும். கிராமத்து பக்கம் வந்துருவாரு. அப்ப ஹீரோ
ஹீரோவும் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்ல போவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் போட்டு மணக்கோலத்துல அவங்க தலைய வந்து இப்படி மூடுன மாரி கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோவுக்கு தெரியாது. அங்கிட்டு அங்கிட்டு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவாரு. இப்ப கல்யாணம் நடக்கிற நேரம் வரும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா விளையாடிட்டே பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வாமிட்டா வரும். அந்த நேரத்துல வந்துட்டு அந்த கூட இருக்கவங்களும் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்துட்டு, "இவ வாமிட்டா இருக்கா. ஒருவேளை பிரெக்னன்ட்டா இருக்கா போல இருக்கு" அப்படின்னு சொல்லவும், அந்த மாப்பிள்ளையோட அம்மா, சொந்தக்காரவங்கலாம் இருக்காங்கல்ல, "பிரெக்னன்ட் ஆன பொண்ண எங்க தலையில கட்டி வைக்க பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருப்பாங்க. "இவ்ளோ நடந்தும் நடிச்சிட்டு இருக்கியா நீ? இது மட்டும் உனக்கு செய்ய தெரியுதா?" அப்படி சொல்லிட்டு அவங்க உடனே எல்லாரும் ஹீரோயின அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அம்மாவாலயும் மேனேஜ் பண்ண முடியாது, தம்பியால மேனேஜ் பண்ண முடியாது. ஹீரோயினுக்கா சரியான அடி விழுந்துட்டே இருக்கும். "உன்னலாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு" கூட்டமா சேர்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் இங்க தான் இருக்காங்கன்ற விஷயம் ஹீரோக்கு இப்ப தான் தெரியும். உடனே அவர் அங்க வந்துருவாரு. எல்லாரையும் மிரட்டிட்டு ஹீரோயின வந்து, "நீ ஓகே தானே?" அப்படி இப்படின்னு கேட்பாரு. இவங்கள பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே ஹீரோயின தூக்கிப்பாரு. இப்ப கூட்டு போம்போது அவங்க அம்மா விட மாட்டாங்க. "என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. நான் வந்து இந்த மாரி ஒரு பெரிய ஆளு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வாயும் அடைச்சிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. கார்ல வந்து ஹீரோயின உட்கார வச்சதுக்கு அப்புறமா, "நீ இப்போ ஓகே தானேன்னு" கேட்கும்போது இவ்ளோ அடி வாங்கினத மறந்துட்டு அவங்க குச்சி மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதோட அவங்களுக்கு திடீர்னு வயித்து வலி வேற வலிக்குமா, உடனே ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போங்கன்னு காரை வேகமா ஓட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து செக்அப் பண்ணி நடந்துட்டு இருக்கும். அப்புறம் தாத்தா வந்து ஹீரோவ பயங்கரமா திட்டுவாரு. "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா தானடா, அவள நீ பார்த்துக்கவே மாட்டேங்கிற. அவளுக்கு ஏதாவது ஆனா என்ன பண்ண முடியும்? குழந்தைக்கு ஏதாவது ஆனா என்ன பண்ண முடியும்னு" பயங்கரமா திட்டுவாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றாரு, "உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னோனே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? லவ்ன்றது ஒண்ணு இருக்கு. லவ் பண்ணா தான் கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவள லவ் பண்ண பாரு. அப்பதான் நீ அவள வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்ப. அவளுக்கான பொறுப்பு உனக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம்ன்ற மாரி சொல்லிடுவாரு. நீ அந்த மாரி அவள இப்படி விட்டுட்டே இருந்தேன்னா எப்படி உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ண முடியும்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டி விடவும் ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப டாக்டர் வருவாரு. தாத்தா பதறிட்டு கேட்பாரு, "குழந்தைக்கு எதுவும் ஆபத்தானு?" "குழந்தை நல்லா இருக்கு. ஆனா ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருக்கா. அவள நீங்க நல்லா பார்த்துக்கணும்னு" சொல்லவும், இதுக்கப்புறம் அவ அங்க இருக்கவே கூடாது. வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அவங்க வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அது ஒரு பெரிய மாளிகையா இருக்கும். எல்லாருமே ஹீரோயின மேடம் மேடம்னு கூப்பிடுவாங்க. ஹீரோங்க கேட்பாங்க ஹீரோ கிட்ட, "மேடம்னா என்னன்னோனே" அவங்க உன்ன ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படி கூப்பிடுறாங்க. அப்படிதான் உன்னை எல்லாரும் கூப்பிடுவாங்கன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட தாத்தா வந்து ஹீரோயினுக்காக நிறைய காரு, கிஃப்ட், அதாவது என்ன சொல்றது, அவங்களுக்கு எப்படி பிஸ்கெட், தங்க பிஸ்கெட் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு முறைக்காக அதெல்லாம் குடுப்பாங்க. இதெல்லாம் என்னது இனிப்பாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வச்சுருவாங்க. அதோட இப்ப அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க கிட்ட ரொம்பவே பிரியமா நடந்துப்பாரு. "அதெல்லாம் உனக்கு புரியாட்டியும், பிடிக்காட்டியும் இந்த பிரேஸ்லெட் வச்சுக்கம்மா. இந்த குடும்பத்தோட இது ரொம்ப காஸ்ட்லியான பிரேஸ்லெட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு பிரேஸ்லெட் குடுப்பாரு. அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அத போட்டுப்பாங்க. அதோட ஹீரோனும் ரொமான்டிக்கா அவங்க ரொமான்ஸ் அவங்க பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இங்க வந்துட்டு ஹீரோட பையன் இருக்காருல்ல, அவருக்கு இந்த விஷயம்லாம் நல்லாவே தெரிஞ்சிரும். ஹீரோக்கு வந்துட்டு ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்க. கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்ப அவருக்கு வந்து ஒரு லவர் ஒண்ணு இருக்கும்ல, அந்த லவருக்கும் இவங்களுக்கும் இப்ப என்னன்னா, என்னதான் அந்த வீட்ல வந்து தத்து பையனா வச்சிருக்காங்க. இப்ப அவனுக்குன்னு வந்து இப்ப ஹீரோயினே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த பையன் எங்க, ஹீரோட பையன் எங்கன்னு கேட்கும்போது, அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது மாட்டாரு, பொறுப்பு இல்லாம தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்றதுனால ஹீரோக்கும் அவர் மேல சரியான கோவம் இருந்துட்டே தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கண்டுக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவங்க 2 பேரும் அவங்க லிவிங் லைஃப வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி தானே இருக்கும். அதோட இவருக்கு பொறுக்காது. இப்ப நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து எல்லாம் அவங்களுக்கும் குழந்தை பொறந்தா அது அங்க போயிடும். அத விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவோட பையனும் அதோட லவ்வர் 2 பேரும் சேர்ந்து பிளான் போட ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அந்த அந்த லேடி இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "உங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் போடு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லு." அவர் பதறடிச்சுட்டு வருவாரு. அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காம நம்ம பார்த்துக்கலான்ற மாரி இதுங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டே இருக்கும். இப்ப இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த பையன் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுவாரு. "அப்பா அப்பான்னுவாரு." "என்னடா?" அப்படின்ற மாரி இவரு கேட்பாரு. "எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கார் ஆக்சிடென்ட்ன்னு" சொல்லும்போது, "உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனா நேரா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. எனக்கு எதுக்கு கால் பண்ற?" அப்படின்ட்டு அவரு கால கட் பண்ணிவிட்டு அவரோட வேலைய கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுருவாரு. என்ன பண்ணாலும் இப்படி இருக்கே, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்ல ஒருத்தவங்க மெய்டா வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஹீரோயின சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கிறது, ஹீரோ அவங்கள கல்யாணம் பண்ணி இதுக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி இது ரொம்ப ஹீரோயின் மேல கோவமாவே இருந்துட்டு இருக்கும். ஹீரோவ பிடிக்கலன்னா அவர் பையன பிடிச்சாகணும்ல. உடனே அவர் வந்துட்டு நம்மளுக்கு நம்பிக்கையான ஆள் அங்க வீட்ல ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு கால் பண்ணுவாரு. அது கால் பண்ண உடனே ஹலோன்னு கூட சொல்லாது. "அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா" அப்படின்ற மாரி போட்டு விட்டுரும். அவ்வளோதான், இவருக்கு நெஞ்சே வெடிக்கிற மாரி இருக்கும். எது நடக்கக்கூடாதுன்னா அது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாரி பதட்டப்பட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அந்த லவ்வர் பொண்ணு சொல்லும், "இந்த நேரத்துல தான் நீ ரிலாக்ஸா இருக்கணும். நம்ம பொறுமையா யோசிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "இதுக்கப்புறம் அவள நீ வேல வாங்கணும். நல்லா அவள புழிஞ்சு எடுத்து அவள வேல வாங்கி அவள வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா ஆக்கி அவள வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவளுக்கு வந்து அந்த பிரெக்னென்ட் இதாகணும். அது உன்னோட பொறுப்பு. உன்ன நான் தனிப்பட்ட முறையில கவனிக்கிறேன்னு" சொல்லவும், "சொல்லிட்டீங்கல்ல பாஸ், நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இத ஃபோன வச்சுரும். சரின்னு சொல்லிட்டு இவரு இப்ப ஒரு பொறுப்பு ஒப்படைச்சாச்சு. இப்ப அவ பார்த்துப்பா, அந்த லேடி பார்த்துப்பா அப்படின்ற மாரி இவரு அந்த ஹீரோட பையன் நினைச்சிட்டு இருப்பாரு. அவர் கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க பிளான் இது. இப்ப இங்க ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாரும் மரியாதை குடுக்கணும், ஹீரோன நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வேலை விஷயமா இப்ப வெளிய போவாரு. அவங்க வெளிய அவர் கிளம்பும்போது ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அசிஸ்டன்ட் வந்து சத்தமா பேசும்போது கூட ஹீரோ என்ன சொல்வாரு, "மெதுவா பேசுங்க. அவ தூங்கிட்டு இருக்கா. அவ தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு" அந்த அளவுக்கு ஹீரோயின் மேல பிரியமா
பையமா இருப்பார். அவர் கிளம்பி போயிடுவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் முழிப்பாங்க. அவங்க முழிச்சு இறங்கி வரும்போது பார்த்தோன்னா, முத நாள் மேடம்னு கூப்பிட்டுனவுடனே இவங்க வந்து மேடம்னு கூப்பிடாது. இது ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடும் ஹீரோயின. இப்படி தான் வந்துட்டு பிக்கு மாரி தூங்குறதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். என்ன மேடம்னு தானே கூப்பிட சொல்லியிருக்காங்க. என்ன ஏன் இப்படி கூப்பிடுற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். நீ வந்து தட துடைக்க வேலை தானே பார்த்த. அதோட அந்த தரையெல்லாம் சொன்னோனே ஹீரோயின் அவங்க அந்த வேலை ஆல்ரெடி பார்த்ததுனால இப்ப என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த வேலை தான் பண்ணணும் போல இருக்குன்னு நினைச்சுட்டு அந்த வீட்டெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இருக்கும் ஹீரோயின அவரு ஹீரோவோட பையன் சொன்ன மாரி வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டோம்னு சொல்லிட்டு, ஹீரோட பையனுக்கு வீடியோ காலே போட்டு பார்த்தீங்களா அவள வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டேன். அவள நான் புழிஞ்சு எடுத்துறேன். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோயின் வந்து வந்துருவாங்களா? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கும். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா வேலை செஞ்சு பழக்கம். சூப்பரா பண்ணி முடிச்சுருவாங்க. பார்த்தோன்னே அதுக்குள்ள வேலை முடிச்சுட்டா அவ்வளோ சூப்பரா கிளீன் பண்ணிட்டாலே இவள இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த இடத்துல தண்ணியை கொட்டி இதை தொட அதை தொடன்னு சொல்லிட்டே இருக்கும். ஹீரோனை பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும். உடனே அது என்ன பண்ணும், ஹீரோனை காலை தடுக்கி விட்டுரும். ஹீரோன் விழுந்துருவாங்க. இந்த நேரத்தில் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஆஃபீஸில் இருக்கும் போது வீட்டில் சிசிடிவி வச்சு ஹீரோனை எப்படி கவனிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துருவாரு. அவங்களுக்கு இந்த அளவுக்கு டார்ச்சர் நடந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த லேடியை போட்டு பயங்கரமாக பனிஷ் பண்ண நினைப்பாரு. ஒத்துக்காது. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜில் எந்த அளவுக்கு அவங்களை கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு அடிச்சு துரத்துவாங்க. அது வெளியே போகும்போது வரைக்கும் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கும். அதுக்கப்புறம் வெளியே போனாலும் ஹீரோட பையன் நம்மளை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறவன், நீ சொன்னதுனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் என்ன சொல்லுவான், கொடுத்த வேலையை முழுசா முடிக்காம ஒரே நாளில் மாட்டிக்கிட்டு பிளானே சொதப்பிருக்க, உனக்கு வந்து ஹெல்ப் வேற நான் பண்ணணுமா, வெய் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு ஃபோனை வச்சிருவான். என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன உள்ள விடுங்க மேடம் சார்னு கெஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இதை உள்ள விடவே மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோக்கும் அவங்க தாத்தாவுக்கும் என்னன்னா, ஹீரோக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற, அதாவது கல்யாணம் பண்ண போறோன்றதை வெளியே சொல்லணும்ல, ஒரு என்கேஜ்மெண்ட் வைக்கணும் ஹீரோக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா நினைப்பாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உனக்கு ஒரு பையன் இருக்காமா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா ஹீரோனுக்கு தெரியாதுல்ல ஹீரோட பையன் தான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அறிமுகப்படுத்தணும் கூப்பிடும் போது அவர் ஆள் உள்ள இருந்து வருவார். அவருக்கு தலையில முடி கூட இருக்காது. இவர் தான் என்னோட பையனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது எல்லாருமே சிரிச்சிருவாங்க. இல்ல வழக்கம் போல அவன் வீட்டுக்கு வராம அவன் இங்கே அங்கிட்டும் சுத்திட்டு இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரி இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் வேலைலாம் இருக்குன்றதுனால ஹீரோனுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்து ஹீரோ கொடுப்பாரு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும், நான் ஆஃபீஸ் முடிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு போவாரு. இருப்பாங்க. இப்போ ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போடலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோட பையன் வீட்டில் யாரும் இல்லைன்றது தெரிஞ்சிடும். அதோட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு கையில் பார்த்தீங்கன்னா நிறைய சாவி, அதாவது காஸ்ட்லியான சாவியெல்லாம் வச்சிருப்பாரு, கார் சாவிங்கெல்லாம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது, ஹீரோனுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வயிறு எரியும். இவளுக்கு இவ்வளோ சொத்து போதும், இதெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ண வருவார். அந்த அசிஸ்டன்ட் வந்து டச் பண்ண விட மாட்டார். போங்க தம்பி போய் வேலையை பாருங்கன்ற மாதிரி அனுப்பி விட்ருவார். இவருக்கு கோவமாக வரும். இவ்வளோ சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக வருவாரா. ஹீரோயின் இவரை பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் இவங்கள்ட்ட வம்பு பண்ணுறான்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவனா ஹீரோயினை பிடிச்சி அப்படி இப்படி வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். என் வீட்டுக்குள்ளேயே நீ வந்துட்டல, நீ வந்து எனக்கு அம்மாவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டார்ச்சர் பண்ணுவான். ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணலான்னு போகும்போது என்னோட அங்கிள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். இப்போ நான் கால் பண்ணுறேன்னு கால் பண்ணவே விட மாட்டார். இப்போ நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அங்கே ஹீரோயின் வந்து தர துடைக்கிற வேலை பார்க்கும்போது ஒரு ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்களா, அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பான். ஹீரோனுக்கும் அது தெரியாது, அது நம்ம போடுற ட்ரெஸ் சொல்லிட்டு போட்டுட்டு தர இழுத்துக்கு வந்து அந்த பார்ட்டியில் விட்டுருவார் ஹீரோனை. இப்போ அவரும், அதாவது ஹீரோட பையனும் அந்த லவ்வரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோனை முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த பார்ட்டியில். ஏன்னா இங்கே யாருக்குமே தெரியாது ஹீரோ இவங்களை கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்ற. இவருக்கு தெரியும், இவங்க 2 பேருக்கு தெரியும். ஆனால் இவங்க வந்து வெளியே தெரியாத மாதிரி நீ இப்போ ட்ராமா போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்கள அடிக்கிறது, கஷ்டப்படுத்துறது, திருடுறது, பட்டம் கட்டுறது, அவங்கள பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க. ஹீரோன்னு எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டு நின்றுட்டே இருப்பாங்க. ஹீரோ இப்போ இங்கே வருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காப்பாற்றும் போது அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிருவார் அவரோட பையன். நிஜமாவே எனக்கு தெரியாது டேடி, இவ வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, இவ வேலை பார்த்துட்டு இருந்தா நம்ம ரெஸ்டாரண்ட்டில், நான் அவள் அப்போவே அப்படி தான், அவள் ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படி இப்படின்னு ஹீரோ பயங்கரமாக திட்டிட்டு அவரை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பார்க்கறதுக்காக ஹீரோனை கேட் பண்ணுவார். அப்போ தாத்தா வந்தோடனே இந்த ஹீரோட பையன் தாத்தா கிட்ட போய் பார்த்தீங்களா அவர் என்னை எப்படி உதாசனப்படுத்துறாரு, இப்போ நேற்று வந்து பொண்ணுக்காக என்ன இப்படிலாம் பேசுகிறாருன்னொன்னே தாத்தாக்கு இப்போ கோமா வரும். நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, வீட்டில் பொறுப்பாகவும் இருக்கிறதில்ல, ஆஃபீஸையும் பார்க்கறதில்ல, இப்போ இங்கே என்ன மேலே தெரியுமா, இந்த என்கேஜ்மெண்ட்டு அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடக்க போது, இங்கே நீ இவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணியிருக்க, உன்னை அவன் இதுக்கு மேலே என்னவா எப்படி நடத்துவான், இங்கேருந்து முதல் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாரு. அவ்வளோதான். இப்போ அந்த பொண்ணாக இருக்கல அதையும் ஹீரோ ஒரு அடியை போட்டுருவாரு. இப்போ அவங்க 2 பேரையும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இப்போ நல்லபடியாக என்கேஜ்மெண்ட்டும் நடந்துரும். உடனே அவங்க 2 பேர் திரும்ப அவங்க அந்யோன்யமா அவங்க லிவிங் லைஃபாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்பவே ரொமான்டிக்காக இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து கண்ணத்தில் கிஸ் பண்ணுவார், நெத்தியில் கிஸ் பண்ணுவார். ஆனால் ஹீரோயின் வந்து இங்கே கிஸ் பண்ணால் மட்டும்தான் சாஃப்டாக இருக்குது, அதாவது லிப்பில் கிஸ் பண்ணால் மட்டும்தான் சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு லிப்பில் கிஸ் பண்ணுவார். அப்படியே அவங்க ரொமான்டிக்காக அவங்க லைஃபை வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதோட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்ட்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக போவார். ஹீரோயினை பக்கத்திலே வச்சிருப்பாரு. இப்போ அந்த பார்ட்டி ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. அப்போ
அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப அந்த பார்ட்டி இன்வைட் பண்ணாருல்ல, அவரோட சிஸ்டரா தான் அந்த பொண்ணு இருக்கும். எல்லாரும் அதாவது ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து கூப்ட்டுருக்காரு. ஸோ அந்த பொண்ணும் அவரோட சிஸ்டர் அப்படின்றதுனால அந்த பார்ட்டியில இருக்கு. அது வந்த உடனே ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே அவங்க கேண்டியா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அத பார்க்கும்போதே அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கார். அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்ட். அவர் வந்துட்டு ஹீரோயின பார்ப்பாரா, இதே மாரி எங்கேயோ அவருக்கு ஒரு மாரி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இந்த பொண்ணு இந்த கேண்டி சாப்பிடுறது, அவளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாரி டிஸ்டர்பா இருக்கும். ஆனா வெளிய எதுவுமே காட்டிக்க மாட்டாரு. ஹீரோயினே பார்த்துட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு அவரோட சிஸ்டர் இருக்கும்ல, அதாவது கூட அந்த பொண்ணு வந்து வரும். வந்தோனே ஹீரோயின பார்க்கும்போது, "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கும். அப்பதான் சில விஷயங்கள யோசிச்சு பார்க்கும். அது அது அப்படியே அப்படியே அப்படி என்ன சொல்றது, ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி வரும். அது என்னன்றத காட்ட மாட்டாங்க. 2 குட்டி பொண்ணுங்க இருப்பாங்க. ஒரு பொண்ணு மயக்கத்துல இருக்கும்போது, அந்த பொண்ணு அங்க வேறமா ஒரு இடத்துல ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு, இது பாட்டுக்கு வேகமா நடந்து போற மாரி ஒரு ஃபிளாஷ்பேக் சீன மட்டும் காட்டுவாங்க. "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கும். அதோட எல்லாரும் "சரி, சரி வாங்க, வாங்க கேக் சாப்பிடலாம், கட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக் கட் பண்ற டைம்ல ஹீரோயின் கிட்ட போய் இது பேசும். "எனக்கு உண்மையிலேயே நான் யாருன்னு உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் கேட்கும். இத பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கும்னு மூஞ்ச திருப்பிப்பாங்க. "நீ பேர்ட் பர்சன் அதாவது பேர்ட் பர்சன்" அப்படி அது அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே, "என்னையே பேர்ட் பர்சன் சொல்றியா? இன்னும் என் மேல இப்படி தான் இருக்கல்ல நீ?" அப்படி இப்படின்னு ஹீரோயின போட்டு கிள்ளி வைக்கிறதும், அடிக்கிறதும் பண்ணுவாங்க. இவங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பிரச்சனை பண்றத பார்த்த உடனே ஹீரோ பார்த்துருவாரு. "என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் ஒய்ஃப வந்து அடிக்க போற" அப்படின்ன உடனே, அவ இப்ப ஒரு கலாட்டாவாயிடும். "நீங்க ஃப்ரெண்டா இருந்து பார்ட்டின்னு கூப்பிட்டதுனால தான் வந்தோம். எங்கள வந்து கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்து." "இல்ல, இல்ல சாரி" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு, இப்ப இவங்கள சமாதானம் பண்ணி அவங்கள அந்த பார்ட்டில அட்டெண்ட் பண்ண வச்சுட்டு, "நாளைக்கு வீட்ல ஒரு டின்னர் இருக்கு. வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. இப்ப அவருக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப வீட்ல அப்பா, அம்மாவும் இந்த பொண்ண பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. திரும்ப அவங்க ரொமான்டிக் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு அவங்க கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அங்க போவாங்க. அங்க போன உடனே ஹீரோயின் அங்க உட்கார்ந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு கோவமா இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கு தானே வந்திருக்கு. ஹீரோயின் வந்திருக்காங்க. வீடு வரைக்கும் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா இருக்காருல்ல, அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டோட அப்பா. அவர் ஒரு செயின் போட்டிருப்பாரு. அந்த செயின்ல உள்ள டாலர இப்படி பிடிச்சு பார்ப்பாங்க. இந்த வீட்ல இருக்க அந்த பொண்ணுக்கு சரியான கோவம் வரும். "கையெடு, எங்க அப்பாவோட டாலர எதுக்காக நீ தொட்டு பார்க்குற? வந்தீன்னா என்ன வேலையோ அத மட்டும் பாருன்னு" ஹீரோயின் பயந்துருவாங்க. உடனே அந்த வீட்ல உள்ளவங்க என்ன சொல்வாங்க, அந்த அப்பாவே என்ன சொல்வாரு, "ஏம்மா அப்படிலாம் பேசுற? அவள பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவகிட்ட கோவப்படணும்லாம் எனக்கு தோணல. அவகிட்ட ஏன் அவ குழந்தை மாரி அவகிட்ட இப்படி பேசாதன்ற" மாரி பேசுவாங்க. "எல்லாரையும் உன் கைக்குள்ள போட்டுக்க பார்த்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாரி வன்மமா நினைச்சிட்டே இருக்கும். பிரச்சனை பண்ண வேணாம், எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கேண்டீஸ்லாம் நிறைய கேண்டீஸ் வந்து கொண்டு வருவாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, "எதுக்காக கேண்டீன்?" கேட்கும்போது அந்த பிரதர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "எங்க சிஸ்டர் வந்து நாங்க சின்ன வயசா இருக்கும்போதே மிஸ் பண்ணிட்டோம். அவ சின்ன வயசா இருக்கும்போது மிஸ் பண்ணும்போதே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு அந்த கேண்டீஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க வீட்ல எப்பவுமே கேண்டீஸ் இருக்கும். இந்த மாதிரி விருந்துனா கேண்டீஸ் நாங்க வச்சுருவோன்ற" மாரி அந்த பிரதர் சொல்வாரு. அந்த கேண்டி வரும்போது ஹீரோவும் என் ஒய்ஃபுக்கும் கேண்டீனா ரொம்ப பிடிக்கும்னு அத பிரிச்சு குடுப்பாரா. ஹீரோயின் அத சாப்பிடுற அந்த ஒரு இது இருக்கும்ல, அத பார்த்த உடனே அந்த அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மனசு ஒரு மாரி உறுத்த ஆரம்பிச்சுரும். எந்திரிச்சு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நின்னுப்பாங்க. இதுக்கு இடையில தான் அந்த பொண்ணு இருக்குல்ல, அது மைண்ட்ல யோசிச்சு பார்க்குற விஷயத்த இப்ப ஃபிளாஷ்பேக்கா காட்டிருவாங்க. என்னன்னா, இது என்ன பண்ணியிருக்கும், சின்ன வயசா இருக்கும்போது ஒரு 5, 6 வயசா இருக்கும்போது ஹீரோயின் ஒரு இடத்துல வந்திருப்பாங்க. விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாரி ஹீரோயினுக்கு நடந்திருக்கும். உடனே ஹீரோயின தள்ளி விட்டு ஒரு ஓரத்துல தள்ளி விட்டுட்டு, அவங்கள எப்படியோ யாரோ அதாவது என்ன சொல்றது, அவங்க யாராவது வந்து எடுத்துக்கிற மாரி ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டு, "நான் ஒரு பொண்ணு போதும்" அப்படின்ற மாரி இது வந்திருக்கும். ஏன்னா ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்கும்போதே அந்த அப்பா, அம்மா வந்துட்டு இந்த பொண்ணு வந்து தத்து எடுத்து தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் பொண்ணு வந்துட்டு நம்ம மேல பிரியம் இருக்காது அப்படின்றதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்து ஹீரோயின அதுக்கு அப்பவே பிடிக்காம போய் தான் இந்த வேலை பார்த்துருக்கோம். இப்ப இது செல்லமா தான் இந்த பொண்ணு மேல கவனம் செலுத்தியிருப்பாங்க. ஸோ இப்ப வந்துட்டு அந்த மாரி நடந்ததுக்கு அப்புறம் இப்பவும் இவ எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அப்படி நடக்குதேன்னு அதுக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கும். இந்த நேரத்துல அவங்க ஹீரோயின் கிட்ட போய் நின்னுட்டு, ஏன்னா அந்த அம்மாக்கு யோசனையா இருக்கும். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹீரோயினுக்கு சாக்லேட் விட்டு அதெல்லாம் யோசிப்பாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, "இனிமே நீ அம்மான்னு கூப்பிடு. நான் அம்மா ஒரு இடத்துக்கு உன்ன டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என் கூட வரியாம்மான்னு?" கேட்கும்போது ஹீரோயினும் வந்து நான் வரேன்னு சொல்லுவாங்க. நடந்துருச்சு அப்படின்னா வந்து சரி வராது. இது ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, "அச்சோ எனக்கு நெஞ்சு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு உட்காந்துரும். உடனே அதோட அப்பா, அம்மா அந்த பொண்ணு மேல கவனம் செலுத்திட்டு இத அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பிரதர் இருக்கார்ல, அவருக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி, அதாவது ஹீரோ கிட்ட பேசிட்டு ஹீரோயின் டெஸ்ட்டுக்காக கேட்கவும், அவரும் சரி ஓகே, அவளுக்கு ஒரு நல்லதுன்னா ஓகே தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு சின்ன முடிய கட் பண்ணி குடுத்து டெஸ்ட்டுக்காக அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப இந்த டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. இதுல வந்து ஹீரோயின் வந்து அந்த வீட்டோட குழந்தை தான், அந்த வீட்டோட பொண்ணு தான் அப்படின்ற ரிசல்ட் வந்து வந்துரும். இத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறதே அந்த வீட்டோட வில்லி பொண்ணு தான் பார்க்கும். அது என்ன பண்ணும், டெஸ்ட் ரிசல்ட்ட மாத்தி வச்சிரும். அப்ப ஹீரோ வந்து பாருங்க, இப்ப நீங்க சந்தேகப்பட்ட மாரி இல்ல, அவ என்னோட ஒய்ஃப், உங்க வீட்ல உள்ள பொண்ணா அவ இல்ல அப்படின்ற மாரி சொல்லவும், இல்ல இல்ல எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது. நான் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாரி அவர் பேசுவாரு. நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவர் ரீடெஸ்ட் போறேன்னு சொன்ன விஷயம் அதாவது என்ன சொல்றது, ஹீரோட ஸ்டெப் சிஸ்டருக்கு வந்து தெரியாது. அது என்ன நினைக்கும்னா, இந்த கேப்ல வந்துட்டு ஹீரோயின் தனியா தான் இருப்பா. அவகிட்ட போய் நம்ம அவள அடிச்சு அவள ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க வந்துரும். ஏன்னா அவங்க
அவங்கள வந்து திரும்ப தெளியவே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக உட்காந்து பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டே இருப்பாங்களா. அப்போ அது வந்துட்டு என்ன பண்ணும், நீ இவ்வளோ நாளாக என் லைஃப்ல வந்து தொலைஞ்ச நினச்சேன், திரும்ப எப்படி நீ என் லைஃப்குள்ளே வந்த, இப்போ நீ வந்துட்டு அப்படின்னா டோட்டலாக எல்லாமே மாறி போயிடும். இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே போகிறதுக்கு தான் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேனா, உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்னை இன்னும் உனக்கு ஞாபகம் வரல, நடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு அடிக்கும். ஹீரோனு பிடிச்சி பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வேகமாக ஒரு செவுத்துல போய் தள்ளி விட்டுரும். ஹீரோன் போய் கரெக்டாக எடுக்கும் போது ஹீரோ அவங்க வந்துருவாரு. வந்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக திட்டுவார். இந்த டைமுக்குள்ளேயே அந்த பொண்ணு ஹீரோனோட அண்ணன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ரீடெஸ்ட் எடுத்து அதை ரிசல்ட் வந்து ஹீரோயின் அவங்க ஃபேமிலியில் ஒரு பொண்ணு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தான் அப்போவே சொன்னல அவள் எங்கள் ஃபேமிலி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போயிடும். இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி சொதப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவரோட அண்ணன் இருக்கா, ஹீரோனோட அண்ணன் என்ன பண்ணுவார், இது பெரிய ஒரு பார்ட்டியை வச்சு எங்கள் வீட்டில் உள்ள பொண்ணு வந்து கிடச்சிட்டான்றதை நம்ம தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுவார். ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோனுக்கு அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணி கிரீடெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டியே அவங்களுக்காக நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டே இருக்கும். இதுக்கு இடையிலேயே அது ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுச்சுல, அப்போ அவங்க செவுத்துல போய் இடிச்சிருப்பாங்க. தலை இடிச்ச உடனே அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிடும். அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது இது எவ்வளோ கஷ்டப்படுத்துட்டு எல்லாமே ஞாபகம் வந்துடும். அப்போ ஹீரோ வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இவர் தான் நம்மளோட ஹஸ்பண்ட்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இது கெட்டவ அப்படின்றது தெரிஞ்சிருது. ஆனால் தனக்கு ஞாபகம் வந்த விஷயத்தை அவங்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் நடிக்கணுன்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் எல்லாருமே ஹீரோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்தோன்னே இதால தாங்கிக்க முடியாது. உடனே என்ன பண்ணு, ஹீரோயின் குடிக்கிறதுல ஏதோ மிக்ஸ் பண்ணி ஒரு ஆளை அவருக்குன்னு ஏற்பாடு பண்ணி ஒரு ரூமில் ஹீரோனை அனுப்பிடணும். இந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவள் எப்படிப்பட்டவன்றதை அவள் பேரை கெட்டு தான் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிடும். கரெக்டாக அதே மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஹீரோன் அதை ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க. அந்த ரூம்குள்ளே வந்தவர் அவங்களுக்கு தான் ஞாபகம் வந்துருச்சுல, இப்போ யார் எப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ளே வந்தவரை போட்டு அடி அடின்னு சாத்திட்டு ஹீரோக்கு வேற அவங்க குழந்தைத்தனமாக இருக்க மாதிரி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சொல்லவும் ஹீரோ கரெக்டாக உள்ளே வந்துடுவார். அந்த ஆள் ஆல்ரெடி அடி வாங்கிட்டார். இன்னும் கொஞ்சம் ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சு விட்டுட்டு ஹீரோனை காப்பாற்றி வெளியே கூட்டு வந்துடுவார். வந்த உடனே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லவும் யாரால் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் வந்துட்டு ஹீரோனோட சிஸ்டரை வந்து காரணம் காட்டிடுவார். அந்த பொண்ணு வந்து ஒத்துக்காது, நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். இதுக்கு இடையில இந்த பார்ட்டிக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் என்னென்ன பிளான் பண்ணாங்க, இந்த சொத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்தேன், இவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க, நான் இவங்களெல்லாம் யாரையும் சும்மா விட மாட்டேன், ஃபஸ்ட்டு இவரை நான் முடிச்சு கட்டுறேன்னு இந்த வந்து பேசின விஷயம் அவர் கூட பிளான் பண்ணது எல்லாத்தையுமே ஹீரோன் என்ன பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே தெரியாமல் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் எல்லாரும் முன்னாடியுமே அதை போட்டு காட்டிடுவாங்க. அவ்வளோதான். ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ நாளாக உன்னை வந்து பொண்ணாக தானே நினச்சோம், எப்படிலாம் உன் மேலே பிரியமாக இருந்தோம், நீ இந்த அளவுக்கு மோசமானவரான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரோட கோவமும் அந்த பொண்ணு மேலே திரும்பிடும். பேசுறதுப்பா ஹீரோயின் தெளிவாக பேசுறத ஹீரோ பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ஹாப்பி சேர்ந்துப்பாங்க. அந்த ஃபேமிலியே இப்போ அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம்னு நினச்சிருவாங்க. இப்போ எல்லாருக்கும் ஹீரோ நல்லா குணமாயிட்டானோன்னு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அந்த மாதிரி அவங்க சந்தோஷமாக திரும்ப வீட்டுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் அவங்க ஜாலியாக மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இது வந்து அந்த பொண்ணால் தாங்கிக்கவே முடியாது. ஹீரோட பையன் இருக்காருல்ல, அவருக்கும் இதை தாங்கிக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணோட இப்போ கூட்டு சேர்ந்துருவார். உன்னாலேயும் உனக்கும் அவளை பழி வாங்கணும், எனக்கும் அவளை பழி வாங்கணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த நினைவு வந்துச்சுன்றதான பிரச்சனை, திரும்ப வந்த நினைவை பூ வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பிளான் பண்ணும். மறுநாள் வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டிட்டு காரில் வெளியே போவாங்க. அவங்க ஷாப்பிங் போகிறது, ஏன்னா அவங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்துக்காக ஷாப்பிங்லாம் போகும்போது இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் வந்து அவங்கள வேகமாக அடிச்சலான்னு அவங்கள டேரெக்டாக காரை ஓட்டிட்டு வந்து இடிக்க வருவாங்க. அதை ஹீரோ பார்த்து கரெக்டாக வந்து தடுத்துருவார். ஏன்னா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஒரு கையில் ஹீரோ தலையை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஹீரோ பாப்பாவை பிடிச்சிட்டு ஹீரோ காப்பாற்றிடுவார். ஆனால் இதை ஆக்சிடென்ட் பண்ண யார் காரணன்றது அவரோட பையனும் அந்த பொண்ணு தான் காரணம்னு அவங்கள பிடிச்சி வச்சு சரியான அடியை கொடுத்து மிரட்டிட்டு இருப்பாங்க. அதோடு இப்போ ரெண்டும் பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிடும். அதுவும் ஹீரோ கிட்ட கெஞ்சினது பார்த்தாதுன்னு அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு ஹீரோன்னு அம்மா அம்மான்னு வேற கூப்பிட்டுட்டு என்னை காப்பாற்ற சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோன்னு உங்களுக்கு இதுக்கப்புறம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக அவங்கள வந்து ரெண்டு பேருமே திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அவங்க கையால் ரெண்டு பேரையும் அரை ஹீரோன்னு அரைவாங்க. பயங்கரம் அவங்க ரெண்டு பேருமே அவங்கள அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவாங்க, ஜெயிலுக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. அதோட இப்போ ஹீரோயின் இருக்கும் போது அவங்க வீட்டிலேருந்து அவங்களுக்குன்னு சிஓ பதவிலாம் கொடுப்பாங்க. ஏன்னா ஹீரோன்னு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு தான். அவங்க அங்கே வேலை பார்த்துட்டே இருக்கும் போதே இது ரெண்டும் ஜெயிலில் இருக்கும் போதே ஹீரோனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்க முன்னாடி பண்ணி வச்சிருந்த ஃப்ராட் தனத்தை எல்லாம் ஹீரோயின் தான் பண்ணாங்கன்ற மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. ஸோ ஹீரோனோட ஃபேமிலியில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இப்போ என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் ஹீரோ தான் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருப்பார், அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். அவங்களுக்கான அந்த அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் ஆல்ரெடி சேவாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் காரணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்ன சொல்வார், என்னதான் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் அவளுக்குன்னு ஒரு பதவி கொடுத்துருந்தாலும் அவன் மேலே ஒரு சின்ன விஷயம் வரும்போது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா உங்கள் சொத்தை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவளை சேவாக ஆக்கி பார்க்கணுன்றதை நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, இவனால உங்கள் பொண்ணை மிஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை ஒத்துக்கிட்டேன். இப்போ அவளுக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்கும் போதே அவள் எப்படி கஷ்டப்பட்டு
கஷ்டப்படுறா, அது இவ்வளோ பெரிய பிரச்சனையா போகுது. அது வந்து என்னோட ஒய்ஃபா அவ இருக்கிற பட்சத்தில அவ அந்த இடத்துல அவமானப்படுறத என்னால ஏத்துக்க முடியாது. ஸோ உங்களோட சொத்து எதுவுமே அவளுக்கு தேவை கிடையாது. அவளுக்கு நான் இருக்கேன். அவள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள்ட்ட பேசும்போது, இப்ப அவங்க பேரண்ட்ஸ்க்கே ஒரு மாரி ஆயிடும். ஏன் அவங்கலாம் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஆல்ரெடி அந்த பொண்ணு பண்ண வேலை வந்துட்டு தெரியாம இவங்க இவ்வளோ வருஷம் அப்படிதான் ஓட்டிட்டாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அத ஹீரோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருவாரு. இப்ப அவங்களே அத தப்புன்னு உணர்ந்துருவாங்க. அதோட இப்ப அந்த அவரு சொல்லிட்டாரு, இனிமே ஆஃபீஸு இந்த மாரி செய்வலாம் வேண்டாம். அவ என் வீட்ல இருப்பா. அவ என் வீட்ல மகாராணி. இப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடக்க ஆரம்பிச்சுரும். ஹீரோனோட அம்மா, அப்பாவும் வந்துட்டு அவங்களும் கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். உடனே எல்லாரும் சேர்ந்து கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இப்ப ஹீரோவும் கல்யாண ட்ரெஸ் போட்டு வந்துரும். ஹீரோனும் கல்யாண ட்ரெஸ் போட்டு வந்துருவாங்க. ஆனா வந்துட்டு இப்ப ஹீரோட அண்ணன் இருக்கார்ல, அவர் எப்பவுமே ஹீரோயின் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ரூம் கதவ சாத்திருவாரு. இப்ப இங்க ஹீரோயின் இருப்பாங்க, அங்க ஹீரோ இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாரு, ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ற மாரி பேசினா மட்டும் தான் கதவ தொறப்போம் அப்படின்ற மாரி இப்ப அவரு சும்மா அவர கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. உடனே அந்த பக்கம் நிக்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவருக்கு வாயில வந்ததெல்லாம் அவர் பேசிட்டே இருப்பாரு. இந்த மாரி நான் உன்ன அப்படி நேசிக்கிறேன், இப்படி நேசிக்கிறேன்னு சொல்லும்போது, அது எல்லாத்துக்கும் ஓகே, ஓகே கதவு தொறங்க, கதவு தொறங்க. ஹீரோயின் இங்க சொல்லிட்டே இருப்பாங்க. யாருமே தொறக்க மாட்டாங்க. உடனே அவர் ரொம்ப நேரம் சொன்னதுனால, அவர் அண்ணனும் கதவ தொறந்துருவாரு. ஹீரோ இப்ப உள்ள வந்துருவாரு. உள்ள வந்த உடனே, நீங்க வந்துட்டு என் சிஸ்டர வந்து மயக்கிட்டீங்க. அத நான் ஒத்துக்கவே மாட்டேன்ற மாரி அவர் சொல்வாரு. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, ஹீரோயின வந்தவரு அப்படியே ஹீரோயின தூக்கிப்பாரு. தூக்குன உடனே அவங்களுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உடனே அவங்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாருக்கும் அவ்வளோ கோலாகலமா இவங்க 2 பேரோட கல்யாணத்த பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு வந்துட்டு இப்ப கல்யாணமும் ஆயிடுது. அவங்க ஃபேமிலியோட எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.